எல்லோருக்கும் வணக்கம். இது அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உடைய மிஷன் 18 குரூப் 2A மெயின்ஸ் ஆப்ஜெக்டிவ் டைப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நான் பாலசுப்ரமணியம். நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ். அதில் நம்ம இன்னைக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஸ்கீம்ஸ், ரீசன்ட் ஸ்கீம்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்க்கல அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு எக்கானமி எடுத்தாச்சு, அக்ரிகல்ச்சர் எடுத்தாச்சு, இப்போ எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கிறோம். ஸோ இந்த எஜுகேஷன்லையுமே ஒரு கிளாஸ் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். ஸோ அதில் ஒரு பேசிக்ஸ் எல்லாம் நான் வந்து நடத்தியிருக்கேன். இந்த கிளாஸில் நம்ம வந்து வெறும் ஸ்கீம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் எடுத்திருக்காங்க, ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு டாபிக். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்காக வெல்ஃபேர் என்ன பண்ணாங்க. ஸோ இலிட்ரஸி பார்த்துட்டோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ வந்து என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதுல ஒரு சிலர்லாம் நம்ம பார்த்தோம். ஏகே ராஜன் கமிட்டி அப்படின்றத பார்த்தோம் போன கிளாஸில். சரிங்களா? கலையரசன் கமிட்டி எதுக்காக போட்டாங்கன்றதை பார்த்தோம். ஸோ சமச்சீர் கல்வி அப்படின்றத கொண்டு வரணுறதுக்கு என்ன இது போட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். பல இது பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி நீங்கள் சிலதெல்லாம் பாருங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் கமெண்ட்ஸ் அதெல்லாம் நிறையா வருது. ஸோ கமெண்ட்ஸில் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா எல்லாமே நடத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நடத்துறதுக்கு வந்து இதில் வந்து ஸ்கூல் புக்கு இதுதான் டாபிக் அப்படின்னா நம்ம இதுதான் அப்படின்றத குறைச்சிட முடியும். பட் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் டாபிக்ன்ட்டு இல்லை. இது வரைக்கும் கடந்த ஒரு 100 வருஷத்தில் அப்படின்னும் போது 1920 எடுக்கிறது, 1950 எக்கச்சக்கமாக இருக்குது. நான் கொடுக்கறது என்ன அப்படின்னா எதுக்கான வாய்ப்புகள் அதிகமோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன். வாய்ப்புகள் இல்லை, குறைவாக இருக்குது, ஆனாலும் லைட்டாக பார்த்துக்கோங்கன்றத உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இருக்கிற டைமில் எவ்வளோ பெஸ்ட்டாக என்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டாக நான் கொடுக்குறேன். போன கிளாஸில் ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணியிருக்கேன். அதாவது கமெண்ட்ஸில் எப்படின்னா நான் பண்ணியிருக்க மிஸ்டேக்ஸ் நீங்கள் சுட்டி காமிச்சிங்க அப்படின்னா கரெக்டான மிஸ்டேக்காக இருந்தால் எடுத்துப்பேன். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோடைய வருஷம் எப்போ அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் போட்ட வருஷம் 2009. தமிழ்நாட்டில் அது வந்து ஏப்ரல் மாதம் 2010. சரிங்களா? திரும்பி சொல்கிறேன், 2009 அந்த சட்டம் போட்டாங்க. சரிங்களா? 2010 தான் வந்து தமிழ்நாட்டில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. நாங்கள் 2009 எழுதியிருப்பேன், சொல்லும்போது 9ன்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மிஸ்டேக் இருக்குது. சரிங்களா? சாரி ஃபார் தட். ரெண்டாவது என்ன அப்படின்னும் போது ஒரு FPO அப்படின்றது ஒன்று நடத்தணுன்றேன். அதாவது என்ன இருந்தது அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் வீடியோ போது நான் எடுத்துட்டேன். பட் சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணம் தான், டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஆனால் நான் அந்த ஃபுல் வீடியோஸ் எடுத்துட்டேன். இப்போ அதில் ஒரு பாதி இருக்குது வீடியோவா, இன்னொரு பாதி இல்லை. ஸோ அந்த இன்னொரு பாதிக்கு நான் அந்த கலர் சட்டை போட்டு வர அன்னைக்கு தான் போட முடியும். அதனால அந்த வீடியோ FPO வீடியோ அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் அக்ரிகல்ச்சருக்கு அது ஒரு நாள் கண்டிப்பாக நான் எடுப்பேன். ஸோ அந்த கமெண்ட்டையும் நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக அது நாங்கள் கொடுக்கணும். மிஸ் ஆனதுனால பாக்கி கொஞ்சம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுங்க சார், ஸ்லோவாக எடுங்க சார். ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக எடுங்க, ஒருத்தர் ஸ்லோவாக எடுங்க. எனக்கு நிறைய கண்டென்ட் கொடுங்க, எனக்கு PPTயில் கொடுங்க, எனக்கு PDFல கொடுங்க. அப்படி ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் மேக்ஸிமம் பாசிபிளோ என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னால் மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்குறத நான் கொடுக்குறேன். இன்னைக்கான டாபிக் எஜுகேஷன். சரிங்களா? எஜுகேஷனில் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்கீம்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ ஸ்கீம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமானது. அதாவது என்னென்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ப்ரோஸ் ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? எஜுகேஷன் அலோன் இஸ் த கிரேட்டஸ்ட் வெப்பன் டு அச்சீவ் ஈக்குவாலிட்டி. யார் சார்னா முன்னாள் முதலமைச்சரான திரு கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யார் சொன்னாங்கன்றது கேட்கலாம். திருக்குறள் இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ பட்ஜெட் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமான பட்ஜெட்டில் எதுக்கு சார் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து 2ஆக நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்றது இதையே நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா? ஸ்கூல் எஜுகேஷன் பள்ளி கல்லூரிக்காக, பள்ளிக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன், ஸோ காலேஜஸ் அதுக்கெல்லாம் அப்படின்றதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துல ஒன்றுத்துக்கு 44,000. சரிங்களா? ஸ்கூலுக்கு. ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்கு பார்த்தீங்கன்னா 8,211 அப்படின்றதுங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்குள்ளே போவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ காலை உணவு. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் மதிய உணவு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மதிய உணவு எப்போ சார் ஆரம்பித்தாங்க? கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு கேட்க முடியும். நான் என்ன அடிப்படையில் உங்களை கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு அடிப்படையில் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத ஒரு எதிர்பார்த்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அது நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டியும் போதே அதை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது. ஸோ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோஸ் ரொம்ப பெருசாக போகும். கேள்விகள் அதில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு, கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்ல. அதனால தான் அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் நீங்கள்
டக்குன்னு ஒரே இடத்துல கிடைக்காது அப்படின்றதுக்காக நான் அந்த எஜுகேஷனுக்காக இருக்கக்கூடிய ஒரு 25 ஸ்கீம் ரீசெண்டாக கவர்மெண்ட் போட்டதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்காதுன்றதுக்காக நான் இதை கொடுக்குறேன். சரிங்களா? ஃபுல்லாக ஸ்கீம்ஸ் தான் நான் கொடுக்குறது. கூடயே எதெல்லாம் முக்கியமானது இருக்கு. அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் சார் ஆரம்பிச்சாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க? 1920லயே வந்துட்டாங்க. ஸோ வந்த உடனே அவங்க சென்னையில் தான் வந்து மதிய உணவு திட்டம் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், காமராஜர் அவர்கள் தான் மதிய உணவு திட்டம் சென்னை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்தார். அது ஒரு பெரிய ஒரு திட்டமா இருந்துச்சு. அதே மாதிரி என்னன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ காலை உணவு, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் சார் எங்க சார் ஆரம்பிச்சாரு? மதுரையில ஆரம்பிச்சாரு. சரிங்களா? எப்ப சார் ஆரம்பிச்சாரு? 15/9/2022 அப்படின்ற போது ஆரம்பிச்சார். ஸோ 15/9 யாருடைய பிறந்த நாள்? ஸோ இது நான் உங்களுக்கு கேள்வியா கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்றீங்க. சரிங்களா? செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி யாருடைய பிறந்தநாள் அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள். ஸோ நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அப்போ இவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 15/9/2022 அப்போ மதுரையில் இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு சார் அப்படின்னா 1வது படிக்கிறதுலேருந்து 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே காலை உணவு. அப்போ பள்ளிக்கு கண்டிப்பா பிள்ளைங்க வருவாங்க. உணவு சாப்பிடாத ஏழை மக்கள் ரொம்பலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா சாப்பிடாம வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஸ்கூல்ல சேர்க்கிற விகிதம் வந்து அதிகரிக்கும். ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் குறையும். பசியோட பிள்ளைங்க ஸ்கூல்ல இருக்கு. அது மாதிரி நிறைய இதுல பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை இன்னும் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் சார்? ஸோ இது எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதுன்னு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வித்துறை அப்படின்னு நீங்க எடுத்துடக்கூடாது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் அண்ட் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. சமூக நலம் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுத்துறை இந்த டிபார்ட்மெண்ட் தான் இதைய அமல்படுத்துது. இதெல்லாம் ஒரு கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இதெல்லாம். ஸோ இதனால எத்தனை பேர் சார் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்றது உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எத்தனை பேர் சார் பெனிஃபிட் அடைஞ்சாங்க? பல பிள்ளைங்கள் பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் சரிங்களா இதனால பெனிஃபிட் அடைஞ்சாங்க. என்ன இதெல்லாம் ஒரு அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1வதுலேருந்து 5வது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிட்டாங்க? இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு தனி ஒரு இது இருக்குது. சரிங்களா? யார் யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்க கூடாதுன்றதுக்கு ஒரு தனி இருக்குது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் சாப்பாடு ஒரு சில இடத்துல மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு 5th மட்டும் இல்ல 6th 7th 8th இருக்கு. ஸோ மிச்சம் இருந்துச்சு அப்படின்னும் பட்சத்தில் 5th 6th 7th 6th 7th 8th இருக்கக்கூடிய ஒரு சில ஐடென்டிஃபை பண்ண பிள்ளைங்களுக்கு தேவைப்பட்டா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இது அப்புறம் அதெல்லாம் கேள்விகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் என்ன தேதி, எந்த டிபார்ட்மெண்ட், யார் இதுடைய பெனிஃபிஷியரி, யாருக்கு எலிஜிபிலிட்டி, இல்லம் தேடி கல்வி. இது அடுத்த ஒரு முக்கியமான ஸ்கீம். எப்ப சார் வந்துச்சு? கோவிட் பீரியட். கோவிட் முடியிற பீரியட்ல என்ன ஆயிடுச்சு? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல. அப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல அப்படின்னோடனே அவங்க வீடு தேடி ஸ்கூல். அப்போ அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு தனியா ஒரு இடம் வச்சு அந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி தரணும் அப்படின்றது தான் இதோடைய நோக்கமாகும். எப்ப சார் ஆரம்பிச்சாங்க? அக்டோபர் 2021. புது கவர்மெண்ட் வந்து மே மாசம் அந்த மாதிரி தான் வந்தாங்க. மே 2021 தான் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்த உடனே கொஞ்ச நாள்லயே ஆரம்பிச்ச ஒரு ஸ்கீம் தான் இல்லம் தேடி. ஏன்னா அப்போ கோவிட் முடிஞ்சு, கோவிட் பீக் முடிஞ்சு, 2வது பீக் முடிஞ்சு அந்த மாதிரி சமயத்துல தான் இருந்துச்சு. அப்போ அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்கு சார் அப்படின்னா ஆரம்பத்தில் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1 லட்சம் பிள்ளைகள் பெனிஃபிட் அடையும் அப்படின்னாங்க. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னா தன்னார்வலர்கள், வாலண்டியர், என்ஜிஓஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து. ஆனா லேட்டரா பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கும் மேல பிள்ளைங்க பெனிஃபிட் அடைஞ்சாங்க. 2 லட்சம் பேருக்கு மேல டீச்சர்ஸ் இதனால பெனிஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்றது உண்மை. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள், உமன் எம்பவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் நிறைய பாத்தீங்கன்னா பெண்களா எடுத்து போட்டிருந்தாங்க அப்படின்ற தமிழ்நாட்டு சார்ந்த பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஸோ இப்போ வந்து நீங்க வந்து 7வது 8வது பிள்ளைங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு என்ன அந்த வாலண்டியர்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு யூஜி டிகிரி, ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும். இதே வந்து 1வது 2வது 3வதுக்குலாம் எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 12th படிச்சிருக்கணும், 12வது படிச்சிருக்கணும். இந்த மாதிரி இந்த திட்டத்துல வந்து பல விஷயங்கள் இருந்துச்சு. அதையே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது டேட்டு தான். சரிங்களா? டேட்டு, எந்த மினிஸ்ட்ரி, யார் இதுல பெனிஃபிஷரி, 1வதுலேருந்து 8வது படிச்சவங்களா, 8வதுலேருந்து எந்த வருஷத்துக்குள்ள முடியுது, இந்த மாதிரி முக்கியமான ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அதெல்லாம் நம்ம எஜுகேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சார்? எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஒரு திட்டம். என்ன சார்? எப்ப சார் ஆரம்பிச்சாங்க? ஜூன் மாசம்
2022. என்ன டிபார்ட்மெண்ட் சார்? ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். யாரு சார் ஆரம்பிச்சு விட்டது அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதை இன்னும் எழுத்தும் ஆரம்பிச்சு விட்டுருக்காரு. சரிங்களா? எதுக்கு சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா 8 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைங்க இல்ல 3வது படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அடிப்படையில இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் பாத்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்றத படிக்க, அது ஒரு 2-3 வார்த்தைகள் அதை கூட்டி படிக்க, 1 2 3 4 ஒரு 2 3 கூட்டுறது, இந்த பேசிக் அடிப்படையில, அதாவது 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு, அதாவது 8 வயசுக்குள்ள பிள்ளைங்க எல்லாருமே. ஏன் சார் அப்படின்னா கோவிட்னால நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு, கோவிட்னால நிறைய படிக்க முடியல. இப்ப இந்த பிள்ளைங்களை எல்லாரையும் நம்ம அடிப்படையில பேக்லாக் வாங்கின பிள்ளைங்களை எல்லாரையும் நம்ம படிக்க வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எப்பக்குள்ள சார் அப்படின்னா 2025க்குள்ள அப்படின்றதான் இங்க முக்கியமானது. சரிங்களா? 2025க்குள்ள இவங்க எல்லாரையும் நாங்க அடிப்படையில கொடுத்துருவோம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்புறம் 4th 5th அப்படின்ட்டு இன்க்ரீஸ் கூட பண்ணாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2025க்குள்ள அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு இணையா சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சார் ஸ்கீம்? இப்போ இதை பத்திலாம் நான் பெருசா எடுக்க வேண்டியது இல்லை, பட் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நிப்புன் பாரத் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம். இது என்ன அப்படின்னா நம்மளுடைய அதே லிட்ரஸி ரேட்டு, பேசிக் நியூமரிக்கல் பேசிக் படிக்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டது நிப்புன் பாரத் அப்படின்ற ஒரு திட்டம். சரிங்களா? நிப்புன் பாரத் அவங்க எப்பக்குள்ள சார் அப்படின்னா 2026-27க்குள்ள 26-27க்குள்ள அவங்க அடிப்படையில எல்லாருக்குமே வந்து பேசிக்ஸா இங்கிலீஷ் ஹிந்தி இல்ல பேசிக் நியூமரிக்கல்ஸ் அப்படின்னாங்க. நம்ம ஊர்ல வந்து எண்ணும் எழுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ஜூன் 2022. எந்த டிபார்ட்மெண்ட் சார்னா பள்ளி கல்வித்துறை தான். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். சரிங்களா? மார்ச் 1 2022ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? மார்ச் 1 2022க்குள்ள சிஎம் உடைய ஒரு முக்கியமான ஸ்கீம். என்ன சார் அப்படின்னா ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு தேவையான என்ன அடிப்படையோ அதையெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்றதான் இந்த ஸ்கீம் உடைய முக்கியமான நோக்கமாகும். ஸோ 10 லேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இவங்க முடிவு பண்றாங்க. சரிங்களா? என்ன சார் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை. அப்ப அவங்க எதை நோக்கி இருக்கிறாங்க? அப்போ நீங்க 10வது முடிச்சிட்டீங்க, என்ன சார் பண்ணணும்? 10வது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கலாமா, இல்ல ஆர்ட்ஸ் எடுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது எடுக்கலாமா, மேக்ஸ் மட்டும் இல்லாத ஏதாவது எடுக்க முடியுமா, லிட்ரேச்சர் தமிழ் எடுக்கலாமா, இங்கிலீஷ் எடுக்கலாமா, வேற ஏதாவது முடிவு எடுக்கலாம். இத மாதிரி எல்லாம் நீங்க உங்க கெரியரை எப்படி கைட் பண்ணும்? 10th முடிச்ச உடனே, 10th மட்டும் இல்ல சார், நீங்க 12th முடிச்ச உடனே, சார் 10th முடிச்சு நான் 12th முடிச்சிருக்கேன் சார், நீங்க என்ன கெரியரா எடுக்கலாம் சார்? இன்ஜினியரிங் எடுக்கணும் சார், டாக்டர் எடுக்கணும், இது மட்டும் இல்ல சார் கெரியர். ஸோ டாக்டர் வெட்டினரி இருக்காங்க, அது மட்டும் இல்ல சார், எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் செம்ம க்ரோத் இருக்கு. அப்ப எக்கனாமிக்ஸ் எடுத்தா என்ன சார் பண்ண முடியும்? இந்திய லெவலில் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு சார், அதுல போனீங்க அப்படின்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வரைக்கும் ஆகலாம். அதுதான் போஸ்டிங் கிடையாது, பட் அந்த அளவுக்கு உங்களால ஆக முடியும். ஸோ எக்கனாமிக்ஸ்க்கும் கெரியர் இருக்கு, பிசினஸ் மேக்ஸ்க்கும் கெரியர் இருக்கு. எது எதுக்கு என்னென்ன கெரியர் இருக்கு? அப்போ நீங்க 12th முடிச்சு என்ன பண்ணணும்? காலேஜ் முடிச்சிட்டீங்க, காலேஜ் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? காலேஜ் முடிச்சுட்டு என்ன வேலைக்கு எப்படி போகலாம்? அப்ப அந்த வேலைக்கு அவங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணும்? இது மட்டும் இல்லாம யூபிஎஸ்சி ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஆசைப்படுற ஒரு சில பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு அதுல ஒரு 1000 பிள்ளைங்களை செலக்ட் பண்றாங்க. ஆளுக்கு மாசந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 7500 பேர், 1000 பிள்ளைங்கள்ல 7500 பேருக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு 10-11 மாசம் கொடுக்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் மாசம் யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு. இது யாரு சார் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட். சரிங்களா? தமிழ்நாடுல இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரிங்களா? கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அவங்க இது எல்லாம் பண்றாங்க. சரிங்களா? எது இந்த யூபிஎஸ்சிக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, அதை பண்றது, இது வந்து இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. சரி, எதுவுமே படிக்கல சார், நான் 8th ஃபெயில் 9th ஃபெயில், ஒகேஷனல் கோர்சஸ் ஏதாவது நீங்க டெய்லரிங் பண்ணலாம், நீங்க இந்த ஸ்கில் பண்ணலாம், அந்த ஸ்கில் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங், இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றதுக்கு தான் இந்த நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் எப்ப சார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? மார்ச் 2022ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்ல, இதோடைய நிறைய இருக்குது. ஸோ கல்லூரி கனவு அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இது கீழே தான் வந்துச்சு. சரிங்களா? நாளைய திறன் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் ஒன்று வந்துச்சு. நாளைய திறன். இப்போ நாளைய திறன் எதுக்கு சார் அப்படின்றது கேட்டாங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம் கீழே வரக்கூடியது. எதுக்கு சார் அப்படின்னா கம்ப்யூட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐசிடி டிபார்ட்மெண்ட்டோட கொலாபரேட் பண்ணி அடிப்படையில் என்னெல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கு, கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் பண்ணும், அதுல எப்படி கரியர், இந்த மாதிரி நிறைய நாளைய திறன் அப்படின்ட்டு எதுக்கு வருது?
நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே தான் வருது சரிங்களா. சுமார் 10 லட்சம் பேர். எந்த இது பிள்ளைங்க எது இருந்தாலும் அவங்களுடைய கெரியர் எப்படி இருக்கணும், அவங்களுடைய growth எப்படி இருக்கணும், அதுதான் நமக்கு ஃபியூச்சருக்கு முக்கியம். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் முதல்வன் திட்டம். இதுலயும் உங்களுக்கு கேள்விகள் எப்படி வேணாலும் வரலாம். ஸோ பாருங்க, நீங்க இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ஸ்கீம்ஸ்ல என்னென்ன முக்கியம் அப்படின்றத இங்க நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ நூலக திட்டம் ஒன்று வந்திருக்கு சார். யாரு சார்னா சென்னை கார்ப்பரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 2022 கொண்டு வந்திருக்காங்க. என்ன சார், சென்னையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு லைப்ரரி, வீட்டுக்கே போய் லைப்ரரி, அப்போ நீங்கள் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டில் படிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து லைப்ரரியில் கொடுத்துடலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்டது. இதில் முக்கியம் என்னன்னா, சென்னை மாநகராட்சி தான் இதுக்கு ஆரம்பிச்சு. சென்னையில் அவங்களுடைய கார்ப்பரேஷன் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அவங்க படிக்கிறதுக்கு எல்லாம் கற்றுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் தராங்க. அதுதான் இந்த ஒரு ஸ்கீம். ஸோ இது எங்க அப்படின்னா, பள்ளி இல்ல நூலக திட்டம் அப்படின்றது சென்னை கார்ப்பரேஷன் ஆகஸ்ட் 2022 ஆரம்பிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. புதுமை பெண் திட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் சரிங்களா. 2022 மார்ச் மாசத்துல பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க சரிங்களா. புதுமை பெண் திட்டம் எல்லாருக்குமே தெரியும். புதுமை பெண் திட்டம்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த தேதி என்ன சார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க போறீங்க. ஸோ செப்டம்பர் 5 2022 யாருக்கு சார், பெண்களுக்காக தான். ஸோ அதனால தான் புதுமை பெண் திட்டம். பெண்கள் என்ன சார் அப்படின்னா, அரசு பள்ளியில படிச்ச பெண்களுக்கு மட்டும்தான். ஸோ அரசு பள்ளியில எத்தனாவதுலேருந்து எத்தனாவது அப்படின்னா, 6வதுலேருந்து 12வது சார். இதுல ஒரு இடத்துல 6வதுலேருந்து 12வது போட்டிருக்காங்க, ஒரு சில இடத்துல 5வதுலேருந்து 12வதும் போட்டிருக்காங்க சரிங்களா. 5th to 12th போட்டிருக்காங்க, 6th to 12th போட்டிருக்காங்க கவர்மெண்ட் உடைய வெப்சைட்லயே சரிங்களா. ஸோ மெஜாரிட்டி இடத்துல 6th to 12th அப்படின்னு தான் நான் பார்த்தேன் சரிங்களா. கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல நான் சொல்றது சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 6th to 12th பெண்கள் 6வதுலேருந்து 12வது அரசு பள்ளியில படிச்ச பெண்களுக்கு அவங்க உயர்கல்வி, அதாவது அவங்க இன்ஜினியரிங் பண்ணலாம், அவங்க அக்ரிகல்ச்சர் படிக்கலாம், டாக்டர் படிக்கலாம், பாலிடெக்னிக் படிக்கலாம், டிப்ளமோ படிக்கலாம், ITI படிக்கலாம். 12th முடிச்சுட்டு அவங்க ஏதோ ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, மாதந்தோறும் 1000 ரூபாய் தராங்க. அந்த வீட்டில் ஒரே ஒரு பெண் இருக்கலாம், 2 பெண் இருக்கலாம், எத்தனை பெண்கள் வேணாலும் இருக்கலாம் சரிங்களா. அரசு பள்ளியில படிச்சிருக்காங்க, பெண்ணா இருக்கணும். இது எப்ப சார் அனௌன்ஸ் பண்ணாங்க, பட்ஜெட்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2022 வரவு செலவு திட்டத்திலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அது எப்ப சார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, செப்டம்பர் 5 2022. செப்டம்பர் 5 2022 யாருடைய பிறந்தநாள், இதை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது சிம்பிள் தான், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க என்னன்னா ஜஸ்ட் கமெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னாலே நிறைய பேர் ஆன்சர் பண்றாங்க. நான் கேட்குற கேள்வி அங்கேயே பார்த்துக்கலாம் சரிங்களா. யாருடைய பிறந்தநாள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விஓசியுடைய பிறந்தநாள். ஆனால் நீங்க எல்லாமே நான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்க, இது என்னுடைய இதுவே கிடையாது. இது யாருடைய பிறந்தநாள்ன்றது எனக்கு சம்மந்தமே இல்லை. பட் நீங்க அடிப்படையில் ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி வந்திருப்பீங்க, இது நம்ம மெயின்ஸ் படிக்கிறோம் போது ஒரு பேசிக்ஸ் எல்லாம் தெரியுன்ற ஒரு நினைப்பில் தான் நான் உங்களை கொஸ்டின் பண்ணா நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க, தெரியும், இதை பத்தி பார்ப்பீங்கன்றது தான் சொல்றேன். ஸோ இதுதான் புதுமை பெண் ஸ்கீம் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமானது. அப்ப இந்த புதுமை பெண் ஸ்கீம்ல என்ன சார், வேற என்ன சார் பார்க்கணும், இதுடைய முன்னாடி பேர் என்ன சார் வச்சாங்க முதல்ல அப்படின்றத நம்ம பார்க்கணும் சரிங்களா. சோ இதுல என்ன வச்சாங்க அப்படின்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு பேர்ல தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின்றத வச்சுட்டாங்க சரிங்களா. எந்த துறை சார் இது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பண்ணுதான்னா இல்ல சரிங்களா. ஏற்கனவே பார்த்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் சரிங்களா, சமூக நலம் மற்றும் பெண்கள் மேம்பாடு துறை, அவங்க தான் இதைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. புதுமை பெண் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த திருமணம் அப்படின்றது இருந்ததை இந்த திட்டமா மாத்தினாங்க. அப்புறம் இதுக்கு பேரு புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சோம். ஆனா இது திட்டத்தை ஆரம்பிக்கும் போது யார் இருந்தாங்க அப்படின்னா, டெல்லியுடைய சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால். அவர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர், இப்ப வேற ஒருத்தவங்க டெல்லி சீஃப் மினிஸ்டரா இருக்காங்க. அவர் அப்ப சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்திருந்தாரு இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போது. இதெல்லாம் ஒரு அடிப்படை. இதெல்லாமும் நான் நோட்ஸ்ல ஆட் பண்ண முடியும். அப்போ நோட்ஸ் பெருசாயிடும். நீங்க அது கேட்பாங்களா அப்படின்னா கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். டெல்லி சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையான்றது ஒரு இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் உங்களுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் நான் மேக்ஸிமம் எது கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த பிடிஎஃப்லயே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கூடவே அது பின்னாடியே என்ன சொல்றேன், தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சார். ஸோ அந்த ஸ்கீம் நம்ம கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா, ஸோ இதுலயே நிறைய இருக்கு சார். இதனால எத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்க, இதனால தமிழ்நாட்டில் எஜுகேஷன் டெவலப் ஆகுமா ஆகாதா, எவ்வளவு டெவலப் ஆச்சு அப்படின்லாம் நிறைய அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது என்னன்னா வளவலன்னு போகும். ஒரு 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 ஷார்ட் வீடியோவா முடிச்சு மேக்சிமம் மெஜாரிட்டி எவ்வளோ அப்படின்றத நான் உங்க கையில கொடுக்கணும் அப்படின்றத தான் பார்க்குறேன். அதுதான் என்னுடைய நோக்கமே சரிங்களா. இந்த வருஷ பட்ஜெட்ல இதைய சொன்னாங்க சரிங்களா. இந்த ஆண்டு
பட்ஜெட்ல வரவு செலவு திட்டத்துல இத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் மாசம் இத ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க என்ன அப்படின்னா பெண்கள் அப்படின்றத சொன்னாங்க. இங்க பசங்க சரிங்களா, பாய்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. அதே தான் சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும், 6வதுல இருந்து 12வது படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க உயர்கல்விக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அடிப்படையில் அவங்களுக்கு ஏதாவது வாங்கணும் போகணும். அது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லை, பட் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன வாங்கணுமோ அதெல்லாம் இந்த பணத்தை வச்சு அவங்களால வாங்கிக்க முடியும். அதுதான் இந்த ஸ்கீம் உடைய ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ என்ன சார் இது தமிழ் புதல்வன் ஸ்கீம். பாருங்க நம்ம எவ்வளவு ஸ்கீம்ஸ் பார்க்குறோம், இது எல்லாமே எஜுகேஷன் தான். ஆனால் எல்லாமே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லேருந்து பார்த்தோம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னா வெறும் இதுலேயே மட்டும் நினச்சிடக்கூடாது, எக்கச்சக்கமா நீங்க பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சார் இருந்துச்சு அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் எங்க சார் தமிழ்நாட்டில் இந்திய அளவிலேயே முதல்ல நம்ம கொண்டு வந்தோம். சரி சார், இதுக்கு இணையா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படின்னு நான் கேட்பேன். என்ன அப்படின்னா பிரதம மந்திரி போஷான் ஸ்கீம். அப்போ போஷான் 2.0 வந்துருச்சு சரிங்களா. அது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை சரிங்களா, அது மிட் டே மீல் ஸ்கீம் சரிங்களா. இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ மிட் டே மீல் ஸ்கீமுக்கு இணையாக தான் அதுவும் பின்னாடி வரும் சரிங்களா. இப்போ பின்னாடி வரும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்றாங்க, பின்னாடி வரும் பின்னாடி வரும். அந்த வீடியோவில் வரலாம், இல்லை அடுத்த வீடியோஸில் வரலாம், பட் கண்டிப்பா வரும். நான் பின்னாடி கண்டிப்பா மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் இல்லாமல் இருக்குமா. இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதுக்கு இணையா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மிட் டே மீல் ஸ்கீம் போது நம்ம போஷான் 2 அதையும் பார்ப்போம், இதையும் பார்ப்போம். இதில் என்னன்னா மிட் டே மீல் ஸ்கீம் முதல்ல ஆரம்பிச்சது யாரு, இவர் என்ன கொண்டு வந்தார், காமராஜர். அதை பத்தி எல்லாம் இதெல்லாம் நீங்க லைட்டா பார்த்து தான் வச்சிருக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் ரீசெண்டானதை மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்லம் தேடி கல்வி எதுக்கு சார், என்ன சார், எந்த பீரியட்ல சார், இது சில டேட்டாஸ் கொடுக்கும்போது இது சம்பந்தப்பட்டது எக்கச்சக்க டேட்டாஸ் இருக்குது சரிங்களா. எல்லா டேட்டாஸையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் கெஸ் பண்ண முடியும். அண்ட் டிஎன்பிசி பயங்கரமா இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் அவங்களுக்கே தெரியும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் கேட்டோம் அப்படின்னா பசங்களால ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இது இருக்கு அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி நிப்புன் பாரத்ன்னு இருக்குது சரிங்களா. அடல்ட் லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா வயசானவங்களும் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. பல திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். நம்ம இப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கிறதுனால அதை பத்தி லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, குழப்ப முடியுன்றதுக்காக சொல்றேன் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் சரிங்களா. இப்போ இதுல 25, இதுல 26, 27. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எண்ணும் எழுத்தும் அப்படின்றது 26, 27 வரைக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு 25 அப்படின்றது தெரியணும். அது வரைக்கும் தான், அதாவது இந்த வருஷம் தான் 2025, இந்த மார்ச்சோட இது முடியணும். அதுக்குள்ள 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க எல்லாருக்கும் பேசிக்கானதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 3rdனா அவங்க 4th 5thக்குள்ள அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம். இந்த மாதிரி உங்களுக்கு நான் முதல்வன் திட்டம். சரி, நான் முதல் திட்டம் மொத்தமா எத்தனை பேர் பெனிஃபிட் அடைகிறாங்க சரிங்களா. இது உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பல ஸ்கீம்ஸ் இது கீழே இருக்குது. இந்த நான் முதல்வன் ஸ்கீம்லயே பாத்தீங்க அப்படின்னா பல ஸ்கீம்ஸ் கீழே வருது அப்படின்றது நான் சொன்னேன். நாளைய திறன் அப்படின்னு ஒன்று சொன்னேன். இப்போ நாளைய திறனுக்கே பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது. அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதுல இன்னொரு ஸ்கீம் ஒன்று வந்துச்சு. அது என்ன பின்னாடி வருது, கண்டிப்பா வருது பாருங்க சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா லைப்ரரி ஸ்கீம் அப்படின்ட்டு ஒன்று வருது. அப்புறம் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. புதுமை பெண் திட்டம் இணையாக பார்த்தீங்கன்னா புதல்வன் திட்டம் அப்படின்றது இந்த வருஷம், அது 2022 சரிங்களா. அப்போ இந்த டேட் எல்லாமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 2000. அடுத்தது யாரு அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். இது நான் கொடுத்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்க இந்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு நான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன் சரிங்களா. ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்னா நம்ம பட்ஜெட்ல ஹையஸ்ட் எஜுகேஷனுக்கு தான் ஒதுக்குறோம். நமக்கு கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அதுக்காக நிறைய, அப்ப இதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க தெளிவா படிக்கணும். செப்டம்பர் 5, 2022 பேராசிரியர் அன்பழகன் அப்படின்றவர் டிஎம்கேல ட்ரெஷரியா பெரிய போஸ்ட்ல இருந்தவர். திரு கருணாநிதி ஐயாவுக்கு அடுத்தபடியா இருந்தவர் இவர் தான், பெரிய ஆளா இருந்தாரு. ஸோ அவருடைய பேர்ல ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சாங்க செப்டம்பர் 5. என்ன சார் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை சீரமைக்கணும். அப்போ புது கிளாஸஸ் கட்டணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளாஸஸ் கொஞ்சம் பழைய கிளாஸஸா இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் பல விஷயங்கள் பண்ணதுதான் இந்த பேராசிரியர் அன்பழகன் திட்டம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது 2022ல 5 வருஷத்துக்கான ஒரு திட்டம் தான். இது 5 இயர்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதையெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றது சொல்றாங்க சரிங்களா. கிளாஸ் ரூம் கட்டுறது, அந்த கிளாஸ் ரூமே ஸ்மார்ட் கிளாஸஸா இருக்கணும் சரிங்களா. எல்லா கிளாஸஸ்க்குமா இல்லை சார், பிரைமரிக்கும் மிடில் ஸ்கூலுக்கும் மட்டும்தான் அப்படின்றது, அது ஸ்மார்ட் கிளாஸா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா
டிஜிட்டலைசேஷன், கம்ப்யூட்டர் கொண்டு வருது, ஸ்க்ரீன் கொண்டு வருது. அந்த மாதிரி பிரைமரிக்கும் மிடிலுக்கும் மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கூல் எங்கெல்லாம் சார் கட்டுறாங்கன்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா பழங்குடி ட்ரைபல் பீப்புள் இருக்கு, ஆதி திராவிடர்கள் இருக்குது. அந்த மாதிரி ஏரியால தான் இதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல கட்டப்பட்ட ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்னா, திறனறிவு தேர்வு திட்டம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம். ஸோ திறனறிவு தேர்வு திட்டம் அப்படின்னா என்ன சார் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் கவர்மெண்ட்ல ரூரல்ல கிராமப்புறத்துல படிச்ச பிள்ளைங்க அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸு, சயின்ஸு இந்த சம்பந்தப்பட்டதுக்கு படிப்பு சொல்லி தரத்துக்கு அதுக்கான ஃபினான்ஷியல் வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதுங்க. சரிங்களா? 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும். அவங்களுடைய திறனை வந்து மேம்படுத்தணும். எதுல சார்? எலக்ட்ரானிக்ஸ்ல. இப்போ அடுத்தது ஃபியூச்சர் ஜெனரேஷன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல சயின்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு அவங்கள ஸோ எங்க படிச்சிருக்கணும்? சிட்டியில இல்லை, கிராமப்புறத்துல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு பள்ளியில படிச்சவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இந்த வருஷம் தான் 2024 ஏப்ரல்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? திறனறி தேர்வு திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சார் அப்படின்னா மாடல் ஸ்கூல் அப்படின்றது. சரிங்களா? மாடல் ஸ்கூல் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வராங்க சார். மாடல் ஸ்கூல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த ஸ்கூல் தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு இதை பார்த்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த மாடல் ஸ்கூல் அப்படின்றது முக்கியமான நினைக்கும். என்ன சார் எப்போ சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 15, 2018 கொண்டு வந்தாங்க சார். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீம். சரிங்களா? பழைய ஸ்கீம் என்ன அப்போ டார்கெட்னா ஒரு 32 ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை எல்லாமே சரிங்களா எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். யார் சார்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான், பள்ளித்துறை தான். சரிங்களா? அவங்க தான் இதையே செய்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றவங்க ஆகஸ்ட் 15, 2018 கொண்டு வருது. இந்த ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூலாக இருக்கும். இதை பார்த்து ஸோ 32 மாவட்டம் அப்போ இருந்துச்சு. சரிங்களா? இப்போ 32 மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூல் கொண்டு வரணும் அப்படின்னாங்க. ஆனால் புது கவர்மெண்ட் வந்துச்சு 2021. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 10 மாடல் ஸ்கூலை ஃப்ரேம் பண்ணி வச்சாங்க. ஸோ ஒரு 10 மாடல் ஸ்கூல்ஸை அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு சிறப்பான கல்வி கொடுத்தாங்களாம். அதனால ஒரு 400 சில்லற பேர் 479 சரிங்களா? அவங்க பிரீமியர் இன்ஸ்டியூட் ஐஐடி, என்ஐடி, என்ஐஎஃப்டி அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரீமியர் இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணாங்க. 447 சரிங்களா? 447 479 447 சரிங்களா? 447 ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடியில் போய் என்ஐடியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதனால? நம்ம கொண்டு வந்த இந்த மாடல் ஸ்கூல் 2018 கொண்டு வந்தாச்சு. 2021 இந்த கவர்மெண்ட் ஒரு 10 மாடல் ஸ்கூல், அந்த மாடல் ஸ்கூல். ஸோ இதுக்கு இணையா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசாங்கம் என்ன சார் இருந்துச்சு அப்படின்னா, பிரதான் மந்திரி ஸ்ரீ அப்படின்ட்டு ஒரு திட்டம். சரிங்களா? பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ரீ அப்படின்ட்டு ஒரு திட்டம் இருக்கு சார். சரிங்களா? அந்த திட்டத்துக்கு இணையானதுதான் இந்த திட்டம். இது இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ வரதுக்கு முன்னாடியே இது வந்துருச்சு. அப்ப நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ எப்போ வந்துச்சுன்னா 2022. நம்மளுடைய திட்டங்கள் நிறைய வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய திட்டங்கள் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் திட்டங்கள் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துன்னு வருது அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும். சரிங்களா? பிரதான் மந்திரி ஸ்ரீ அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ இது கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல மாடல் ஸ்கூல் அப்படின்ட்டு இந்தியா முழுக்க எல்லாத்துலயும் கொண்டு தான் அந்த ஸ்கூல் மாதிரி எல்லாம் அவங்க அதுக்குன்னு தனியா பணம் ஒதுக்கி அதை பண்ணி இதை பண்ணலாம் பண்ணாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்காக நிதி கேட்டு அதெல்லாம் ஏதோ சின்ன சின்ன இஷ்யூஸ் கிளாஷஸ்லாம் ஓடிட்டு இருக்கு. அது கவர்மெண்ட் ரெண்டுக்கும் முட்டிக்கும் வேற வேற ஐடியாலஜி, அது நமக்கு தேவையில்லை. பட் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தமிழ்நாடுடைய ஸ்கீம்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் ஸ்டேட்ல ஆரம்பிச்சது சென்ட்ரல்ல நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கெல்லாம் இது ஒரு உதாரணம் தான். சரிங்களா? ஸோ அப்போ நீங்க நான் என்ன சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீயை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கிறது என்ன, அதுல இருக்கிறது என்ன, ஏதாவது ஒரு டேட்டா அப்படி மாத்தி கீத்தி கொடுத்தாலாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சரிங்களா? அடுத்த திட்டம் என்ன அப்படின்றத பாருங்க. அடுத்தது புன்னகை திட்டம் நம்ம பார்க்க போறோம். புன்னகை திட்டம் சரிங்களா? ஸோ இது எப்போ சார் லான்ச் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, புன்னகை திட்டம் எப்போ லான்ச்னா மார்ச் மாதம் 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மார்ச் 14ஆம் தேதி சரிங்களா 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. சென்னையில தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க சார் அப்படின்னா, இது வந்து 2 பேர் யாரு சார் அப்படின்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே. சரிங்களா? சுகாதாரத்துறையும் இதுல இருக்குது. என்ன சார் அப்படின்னா, புன்னகை ஸ்மைல் பண்றீங்க, பல்லு அழகா இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ ஓரல் டிசீசஸ்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு
நிறைய பல்லுல பிரச்சனைகள் இருக்கு சரிங்களா. அந்த பல்லு பிரச்சனைகள்லாம் இல்லாம இருக்குது. எஸ்பெஷலி என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 8வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 6th to 8th படி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 6th to 8th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாம அத அரசுல ஃப்ரீயா அவங்களுக்கு பேசிக்கா என்னெல்லாம் பார்க்கணுமோ அதையெல்லாம் சரி பண்ணி வைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த புன்னகை திட்டம். சார் எப்ப சார்? மார்ச் 14, 2023 சென்னையில ஆரம்பிக்கிறாங்க. சுகாதாரத்துறையும் கல்வித்துறையும் சேர்ந்து செய்யறாங்க. என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 6th to 8th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் ஓரல் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம இருக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த புன்னகை திட்டம். ஸோ அது ஹெல்த்லையும் வரும், எஜுகேஷன்லையும் வரும் சரிங்களா. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. அப்போ எங்கள் ஸ்கூல் வந்து பளபளன்னு இருக்கணும், கிளீனாக இருக்கணும், எந்த வித அழுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் இது. ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் கொண்டு வரும். இது ஒரு கேம்பெயின் தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சுத்தமாக வச்சிருக்கணும், உங்களுடைய ஸ்கூல் கேம்பஸை சுத்தமாக வச்சுக்கணும், குப்பைகள் போடாமல் வச்சிருக்கணும், ஸ்கூலை கிளீனாக வச்சுக்கோங்க. அப்போ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே இதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணி ஸ்கூலை கிளீனாக வைங்க, குப்பைகளை இப்படி கொட்டுங்க அப்படி கொட்டுங்க. அப்போ எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்றது எந்த டிபார்ட்மெண்ட்ஸாக ஸ்கூல், இதை பெருசாக கொஸ்டின் கேட்க முடியாது. பட் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு கேம்பெயின் தான். இல்லை இன்னொன்று முக்கியமானது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது டிஆர்டிஏ கீழேயும் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து யூனிட் 2 அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுது, அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ரோல் என்ன, அதில் டிஆர்டிஏன்னு ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா. டிஆர்டிஏ உடைய அமைப்பு கீழே தான் இது வருது சரிங்களா. அவங்க தான் இதையே கண்ட்ரோல் பண்றாங்க. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். டிஸ்ட்ரிக்ட் வரும்போது டிஆர்டிஏ உடைய கண்ட்ரோல் வருது. டிஆர்டிஏ உடைய தலைவர் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். ஸோ பார்த்துருப்பீங்க அங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ரோல் என்ன, விஏஓடைய ரோல் என்ன, தாசில்தாருடைய ரோல் என்ன, ரெவன்யூ இன்ஸ்பெக்டருடைய ரோல் என்ன, ஆர்டிஓ உடைய ரோல் என்ன, டிஆர்ஓ உடைய ரோல் என்ன. டிஆர்ஓ அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், அப்புறம் ஆர்டிஓ ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாசில்தார், டெப்டி தாசில்தார். அந்த தாசில்தார்லயே ஒரு 3 விதமா இருக்கும் சரிங்களா. ஜோனல் தாசில்தார், டெப்டி தாசில்தார், அந்த தாசில்தார் அப்படிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விஏஓ. அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு டிஸ்ட்ரிக்ட், டிஆர்ஓவும் டிஸ்ட்ரிக்ட், ரெவன்யூக்கு மட்டும் அவர் இருப்பாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட ஒரு 3 டிவிஷனாவோ 4 டிவிஷனாவோ பிரிச்சிருப்பாங்க. ஒரு டிவிஷனுக்கும் ஒரு ஆர்டிஓ இருப்பாங்க. அதை ஒரு 3-4 தாலுகா பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு தாசில்தார் இருப்பாரு, அவருக்கு கீழே டெப்டி தாசில்தார் நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்காக ஒரு தாசில்தார், அதுக்காக எலெக்ஷன் டியூட்டிஸ்க்கு ஒரு தாசில்தார், இதுக்கு ஒரு தாசில்தார் அப்படின்னு ஒரு 3-4 தாசில்தார், ஜோனல் தாசில்தார், டெப்டி தாசில்தார் அப்படிலாம் பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெவென்யூக்குன்னு சொல்லிட்டு ஃபரிக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா. அது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜியாகிரஃபிலையும் சரி அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சரி எல்லாத்தையும் படிப்பீங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், எத்தனை ரெவென்யூ டிவிஷனல் இருக்குது தமிழ்நாட்டில், எத்தனை வருவாய்த்துறையில் எத்தனை ரெவென்யூ வில்லேஜ் இருக்குது, பல விஷயங்கள் படிப்பீங்க. அதில் ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது டிஆர்ஓன்ட்டு. அந்த அமைப்பு தான் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படின்றத அவங்க கண்ட்ரோலில் வருது. மிஷன் நேச்சர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே கல்வித்துறை தான். நவம்பர் 28, 2022 கொண்டு வந்திருக்காங்க. என்ன சார் அப்படின்னா, இதே ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் நம்ம முன்னாடி வந்து குப்பையை இப்படி போடுங்க அப்படி போடுங்க. இது வந்து இதே கிளீன் மட்டும் இல்லாம வேஸ்ட் வாட்டரை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றது, குப்பைகளை நம்ம எப்படி கொட்டுறது, அதுலயே மக்கும் குப்பை, மரம் செடி கொடி எல்லாம் நம்ம ஸ்கூல்ல வளர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே வெஜிடபிள் கார்டன் ஒன்று ஃப்ரேம் பண்றாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வெஜிடபிள் கார்டன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணி, ஸோ இது யாரு சார் பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு வைடு ஃபண்ட். இதுல இது முக்கியமானதுதான். அதுக்காக தான் இதை முதல்ல போட்டிருக்கேன், வேர்ல்டு வைடு ஃபண்ட் சரிங்களா. உலகளாவிய நிதியம் சரிங்களா. துடன் அதோட சேர்ந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சரிங்களா. ஸோ கல்வித்துறை, இது 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு இது. என்ன சார் பண்றாங்க, ஸ்கூலை சுற்றி வெஜிடபிள் கார்டன். அப்போ அந்த கார்டன்லேருந்தே பறிச்சுக்கலாம். ஸ்கூலில் மட்டும் இல்லை, பாக்கி எல்லா இடத்துலையுமே நிறைய கவர்மெண்ட் இடத்துலலாம் கார்டன் செட்டப் பண்ணுறாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க, குப்பைகளை எப்படி கொட்டுறாங்க, மக்கும் குப்பைகளை எப்படி இது பண்ணும், பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்குது. இதுக்கான ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் அதையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த மிஷன் நேச்சர் திட்டம். என்ன சார் ஞாபகம் வச்சுக்கணும், என்னைக்கு இது நவம்பர் 28, 2022. யாரு சார், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பிளஸ் வேர்ல்டு வைடு ஃபண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து. என்ன சார் கிளீனா வச்சுக்கிறாங்களா, கிளீன் மட்டும் இல்ல சார், தோட்டம் பண்றாங்க. தோட்டம்ல காய்கறிகா தோட்டம் போடுறாங்க, தண்ணி வேஸ்ட் வாட்டர் ரெயின் வாட்டர் இதெல்லாம் எப்படி சேமிக்கணும், குப்பை இல்லாம எப்படி இருக்கணும், இதை பத்தி எல்லாம் சொல்லி தரதான் மிஷன் நேச்சர் அப்படின்னு. மிஷன் நேச்சர்னு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அந்த மினிஸ்ட்ரிக்குள்ள எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான், அது கூட வேர்ல்டு வைடு ஃபண்டும் சேர்ந்து பண்ணுது.
அவர் ஸ்கூல் அவர் வில்லேஜ், நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு பேசிக் கட்டமைப்பு தான். ஸோ நம்ம ஸ்கூலு நம்ம இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். அப்போ அந்த ஸ்கூலுக்காக அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் அப்போ இது சம்பந்தப்பட்ட பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க சார். சரிங்களா? அவர் ஸ்கூல் அவர்ன்றது என்ன அப்படின்னா சரிங்களா? இதுக்காக பல பல விதமான திட்டங்களை அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி இது சம்பந்தப்பட்ட திட்டங்கள் பல விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எப்ப ஆரம்பிச்சாங்க? டிசம்பர் 19, 2022. எந்த சார்? கல்வித்துறை. சரிங்களா? எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் சார். என்ன சார் முக்கியமான நோக்கம் அப்படின்னா கட்டமைப்புகள். ஸோ யாரு சார் காசு கொடுக்க போறாங்க? சரிங்களா? அப்போ ஒரு சின்ன சின்ன கம்பெனி போட்டுக்கோங்க. சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ ஏதோ ஒரு நிறுவனங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்து இல்லாம நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? அது மட்டும் இல்லாம மக்கள் யார் வேணாலும் வாலண்டியரா பணம் கொடுக்கலாம். ஸோ தட் அந்த ஸ்கூலுக்கு கட்டமைப்பு. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் ஒன்று பார்த்தோம். என்ன ஞாபகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இது ஒரு ஸ்கீம் சார். விடுதிகள் அதுவும் என்ன சார் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ல இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இந்த அரசு ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இன்னைக்கு அவர் பெரிய போஸ்ட்ல இருக்க பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம். அவர் வேற ஏதோ பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்க அவங்க நீங்க வந்த ஸ்கூல் சார் இதுக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுங்க அப்படின்றதெல்லாம் கொண்டு வரதான் இந்த விடுதிகள் அப்படின்ற ஒரு திட்டம். சரிங்களா? ஸோ ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு போனவங்க ஹையர் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க அவங்க கிட்டேருந்து ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க கிட்டேருந்து இந்த பள்ளி ஸ்கூலுக்காக ஏதாவது ஒரு பெனிஃபிட் தாங்க அப்படின்ற ஒரு திட்டம் தான் இது. அடுத்தது என்ன சார்? மனம் அப்படின்ற ஒரு திட்டம். இது நல்லா பாருங்க. இது நேஷனல் ஹெல்த் மிஷன் அது கீழே வருது. 2005 தமிழ்நாடுல இந்திய அளவில் நேஷனல் ஹெல்த் மிஷன், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். சரிங்களா? அதுமாதிரி பல விஷயங்கள் பல திட்டங்கள் பார்த்திருப்பீங்க. நேஷனல் ஹெல்த் மிஷன் 2005 ஆரம்பிச்சது. அது கீழே வரக்கூடிய இது எப்ப ஆரம்பிச்சாங்க? டிசம்பர் 22, 2022 ஆரம்பிச்சாங்க. என்ன சார் அப்படின்னா அப்போ நிறைய அதுவும் மெடிக்கல் காலேஜ் ஒரு சில காலேஜஸ்லாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் மென்டலி அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. மார்க் வாங்கல, வேற ஏதோ ஃபேமிலி இது அது. சரிங்களா? ஸோ ஸ்கூல் சம்மந்தப்பட்டதுல இது எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கோ டீச்சர்ஸுக்கோ ஏதாவது மென்டல் ஹெல்த் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, அவங்கள பெட்டராக கொண்டு அவங்கள நார்மல் பண்றது, அதை சரி செய்யறதுக்காக ஆரம்பிச்சது தான் நேஷனல் ஹெல்த் மிஷன். அப்போ சுகாதாரத்துறை கீழே வருது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வரல, சுகாதாரத்துறைக்கு கீழே வருது. நேஷனல் ஹெல்த் மிஷன் கீழே மனம் திட்டம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எதுக்கு இதில் போட்டிருக்கேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அங்கே ஹெல்த்லேயும் நம்ம இதை பார்ப்போம், இங்கேயும் நம்ம இதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ இது என்ன சார் அப்படின்னா மனம் அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ மென்டல் ஹெல்த்தை சரி செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். அப்போ பாருங்க, ஸ்கூலுக்கு நம்ம பட்ஜெட்லேயே அதிகம் ஒதுக்கிட்டோம். வேற இடத்துல இருந்தும் நம்ம பணத்தை கொண்டு வரணும். அது கட்டமைப்புகளை நம்ம சரி பண்றோம். கிளாஸ் கட்டணும், எஜுகேஷன் ஸ்மார்ட் கிளாஸாக கொண்டு வரணும். பேராசிரியர் அன்பழகன் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரும். நம்ம ஸ்கூல்ல படிச்சுட்டு போனவங்க விழுதுகள் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து படிச்சுட்டு பெட்டர் போஸ்ட்ல இருக்காங்க, அவங்கள கொண்டு வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் நம்ம பள்ளி அறக்கட்டளை திட்டம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. யாரு சார்? ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் ஆரம்பிக்குது. யாருக்கு சார் அப்படின்னா ஃபார்மர் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு போனவங்களுக்கு தான். ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை வச்சு இது எப்ப சார் ஆரம்பிச்சாங்க? டிசம்பர் மாசம் 2022 ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? 2022 ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன். இதுக்கு யாரு சார் அம்பாசிடரா இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய செஸ் சாம்பியன், முன்னாள் செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாத ஆனந்த் அவர்கள் தான் இதுக்கு பண்றாங்க. சரிங்களா? என்ன சார் அப்படின்னா ஸ்கூலை சுத்தி ஃபென்ஸ் போடுறது, சில ஸ்கூல்ல எல்லாம் செவர் இருக்காது, சுத்தி மதில் செவர் அதெல்லாம் இல்லை அப்படின்னா அதை செய்யறது, பெயிண்ட் அடிக்கிறது, இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறது, டாய்லெட்ஸை சிறப்பாக கொண்டு லைப்ரரிஸ் கொடுக்கு, இதுக்கெல்லாம் அடிப்படைக்கெல்லாம் கொண்டு வரணும். இது யாருன்னா அதே தான் முன்னாடி படிச்சவங்க இவங்க இதுக்காக டொனேஷன் இதுக்கான கட்டமைப்புகளை சரி நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்றதும் இதுதான். சரிங்களா? அடுத்தது ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா வானவில் மன்றம் அப்படின்ட்டு ஒரு திட்டம் சார். வானவில் மன்றம் அப்படின்ட்டு ஒரு திட்டம். இது ஒரு சூப்பரான ஒரு திட்டம் சார். என்ன சார் அப்படின்னா இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரெயின்போ ஃபோரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. வானவில் திட்டம் எப்ப சார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 28 நவம்பர் சரிங்களா 2022 சரிங்களா 28 நவம்பர் வானவில் மன்றம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் 28 நவம்பர் 2022 ஆரம்பிக்கிறாங்க. யாரு சார்? அதே பள்ளி கல்வித்துறை அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு சார் அப்படின்னா பிள்ளைங்களை சயின்டிபிக் தாட்ஸ்,
அப்ப நீங்க எப்படி சார் அப்படின்னா சயின்டிபிக் தாட்ஸை நீங்க டெவலப் பண்றீங்க. உங்களுடைய சயின்டிபிக் தாட்ஸ் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம நீங்க கேள்வி கேட்கணும். பிள்ளைங்களை வந்து நிறைய இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் படிக்கணும், அந்த சயின்டிபிக் லாஜிக்ஸ் ஏன் இது இப்படி வந்துச்சு, அதை டெவலப் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இந்த வானவில் மன்றம் அப்படின்றது. சரிங்களா? இது கூட என்ன இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்டெம் அப்படின்ட்டு ஒரு இருக்கு சார். சரிங்களா? ஸ்டெம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஸ்டெம் அப்படின்ற ஒரு திட்டம் அதுக்கு கீழே தான் இது வருது. சரிங்களா? வானவில் மன்றம் மெயினா என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா பசங்களை வந்து சயின்டிபிக்கா லாஜிக்கலா எல்லாமே உங்களை கேள்வி கேட்டு சூப்பரா நீங்க இருக்கணும். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிறப்பா வருவாங்க மேல. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல 6ஆம் கிளாஸ்ல இருந்தே அவங்களுக்கு சயின்டிபிக் நாலேஜஸ் இதனாலதான் வந்து அந்த கியூரியாசிட்டி அதை டெவலப் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். எங்க சார் ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா திருச்சியில தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? திருச்சியில தான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு வானவில் மன்றம் அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ நம்ம அடுத்த ஸ்கீமு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் தமிழ்நாடு எப்போதுமே கொடுக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக வருது எஜுகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிற்பி ப்ராஜெக்ட். கரெக்டாக நம்ம வந்து இது வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலைனாலும் இது ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் தான் பண்ணப்பட்டிருக்கு. யாரு சார்னா சென்னை சிட்டி போலீஸ் அப்ப இருந்த டிஜிபி அவர்கள். சரிங்களா? சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் இவங்கெல்லாம் சேர்ந்து இது ஆரம்பிக்கிறாங்க. சிற்பி அப்படின்றது என்ன சார் அப்படின்னா பிள்ளைங்களை வந்து சிறப்பா எடுத்துட்டு போகணும். அவங்க தவறான ஒரு ஒரு ஹேபிட்ஸ்க்கு போய் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக சென்னை சிட்டி போலீஸ் ஆரம்பிச்சதுதான். செப்டம்பர் 14, 2022 அப்ப ஆரம்பிச்சாங்க. சென்னையில இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்க்கு 100 கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிள்ளைங்களை 100 பிள்ளைங்களை எடுத்து அவங்கள வந்து சரி செஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி அவங்கள கரெக்டாக கொண்டு போகிறது தான் இந்த ஸ்கீம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யார் ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா தகைசால் ஸ்கூல் திட்டம் அப்படின்றது, தகைசால் பள்ளி திட்டம் அப்படின்றது சொல்றாங்க. செப்டம்பர் 5, 2022 நல்லா நோட் பண்ணிக்க. அப்படின்னா செப்டம்பர் 5, செப்டம்பர் 22 இதெல்லாம் வந்து செப்டம்பர் 5, 15 இது ரெண்டும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். என்ன சார் அப்படின்னா ஒரு நம்ம ஊர்ல ஒரு பெரிய பெரிய ஆட்களுடைய பிறந்த நாள் தான். அதெல்லாம் அந்த டைம்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். என்ன சார் அப்படின்றத பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல். ஸோ அரசுடைய பள்ளி. சரிங்களா? என்ன பண்றாங்க அப்படின்னா தனியாருடைய பள்ளிக்கு இணையா கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. டு டிரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் ஸ்கூல் டு பி ஆன் பார் வித் தி பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எல்லா விதமான நவீன மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் தகைசால் பள்ளி திட்டம் அப்படின்றது. என்ன தேதி சார்? செப்டம்பர் 5, 2022. இதுதான் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஸ்கீம்ஸ். இதை தாண்டி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் எஜுகேஷன்ல அப்படின்றதுக்காக எடுத்துன்னு வந்திருக்கோம். இதை தாண்டி என்ன சார் அப்படின்னா டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படின்றதுக்கு, அதாவது ஒரு சில வீடியோஸ் எல்லாம் லோட் பண்ணி வச்சிருப்பாங்க ஆப்ல. சரிங்களா? அது நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா இ கவர்னன்ஸ் மாதிரி ஒரு சின்ன டாபிக் மாதிரி இருக்கும். அப்போ புதுசாக என்னெல்லாம் இ கவர்னன்ஸில் ஆப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அது கொண்டு வந்திருக்காங்க, இது கொண்டு அந்த டாபிக்ஸ்குள்ளே வரணும். பட் அப்படி ஒன்று இருக்குது. நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சும்மா அதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். உங்களை வந்து எல்லாத்தையும் படிங்க, இப்படி படிங்க, அப்படி வேற வேற டாபிக்ஸில் இருக்குது என்னுடைய டாபிக்ஸ். இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கீம்ஸ்லேருந்து வருது. அதான் நான் எப்பயே சொன்னேன் பார்த்தீங்களா, இண்டிபெண்ட் ஆனதுக்கப்புறம் யார் சார் முதல்ல எஜுகேஷன் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருந்தாங்க அப்படின்னு கூட கேள்விகள் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணவங்க யாரு, அப்படி எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவங்க யாருன்னு. அப்போ இந்த மாதிரிலாம் நான் ஒன்று எடுத்தால் அதெல்லாம் வில் கோ. பட் இது எடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதான் மேக்ஸிமம் மெஜாரிட்டியான ஸ்கீம்ஸ் இதில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரீசன்ட் கவர்மெண்ட்டுடைய மெஜாரிட்டியான ஸ்கீம்ஸை நம்ம கவர் பண்ணியாச்சு. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க கண்டிப்பா. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 கிளாஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து பவர்ட்டி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். கண்டிப்பா நான் வந்து ஒரு நாள் வந்து FPO அப்படின்றது வீடியோ கண்டிப்பா அதை வந்து அதுல என்ன அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் வீடியோ இருக்குது, இன்னொரு பார்ட் ஆஃப் வீடியோ அதோட சேர்த்து அந்த வேளாண்மை துறையில இருக்கக்கூடிய அந்த மிஸ் பண்ணதை சேர்க்கணும். அந்த அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேட்ச் பண்ண உடனே அந்த 2 வீடியோவையும் சேர்த்து ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஏதாவது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கொடுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.